நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு சுஜூது செய்யலாம் என்று நான் ஏவப்பட்டிருந்தால் கண்டிப்பாக ஒவ்வொரு மனைவிமார்களையும் அவரவர்களுடைய கணவன்மார்களுக்கு சுஜூது செய்யும்படி சொல்லி நான் ஏவியிருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவில் 1853வது இலக்கத்திலே நீங்கள் பார்க்கலாம். இந்த சுஜூத் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே இருக்க வேண்டிய ஒரு பண்பு. ஆனால் இல்லை என்ற போதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனைவிகளிடத்திலும் கணவனுடைய ஸ்தானம் என்ன என்பதை உயர்த்தி காட்ட வேண்டும், புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக சுஜூதை உதாரணம் காட்டி ஒப்பிட்டு காட்டுகின்றார்கள். மார்க்கத்திற்கு முரணானதை தவிர மற்ற எல்லா விஷயத்திலும் கணவன் சொல்வதற்கு அவள் கட்டுப்பட வேண்டும். சூனியத்தினுடைய மகா பாதகமான விளைவு என்ன என்பதை குர்ஆன் சூரா சொல்லி காட்டுகின்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தை பற்றி பேசக்கூடிய அந்த வசனம், சூனியத்தை மக்கள் கற்றார்கள். கற்று அவர்கள் செய்த மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரிவினையை உண்டு பண்றது. இதுதான் சூனியம். இன்று பல மனிதர்களை நாம் பார்க்கின்றோம், பல மக்களை நாம் பார்க்கிறோம். ஒரு பெண் இன்னொரு பெண்ணை மூப்பேத்தி விடுவதை நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் நீங்க கட்டுப்பட வேண்டாம், அவர் சொல்றதெல்லாம் நீங்க கேட்க வேண்டாம், நீங்க பாட்டுக்கு நீங்க சூனியம் எவ்வளவு பெரிய பாவம் என்று குர்ஆன் இங்கு பேசுகின்றதோ, யாரெல்லாம் ஒரு மனைவியிடத்தில் கணவனை பற்றி தவறாக சொல்லி பிரிவினைக்கு காரணமாகிறார்களோ, அல்லது உங்களுக்கு நீங்க கீழ்ப்படிய வைங்க, அவர் இஷ்டத்துக்கு நீங்க போகாதீங்க, உங்களுடைய கட்டுக்குள்ள அவர் இழுத்துட்டு வாங்க, இப்படி இப்படிலாம் நீங்க பண்ண அவர் வந்துருவாரு, இந்த மாதிரிலாம் செஞ்சு அவரை நீங்க இழுத்து பிடிச்சிடலாம் என்று எப்படியெல்லாம் எங்கெல்லாம் மனைவிமார்களிடத்தில் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றதோ, இவர்கள் தான் உலகத்தினுடைய நம்பர் 1 ஷயாத்தீன்கள், ஷைத்தான்கள். ஷைத்தான் இவர்களுடைய ரூபத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றான். கவனமாக இருங்கள். ஒரு பக்கம் சுஜூத் கணவன் மனைவிக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உவமை காட்டியிருக்கின்றார்கள். இதிலிருந்து கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் மனைவி கணவனை எவ்வளவு மதிக்க வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இன்னொரு பக்கம் ஆக மட்டமான வேலை, சூனியத்தினுடைய அற்பமான வேலையை கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்துவதுதான் என்று இங்கு சொல்லப்படுகின்றது. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரபல்யமான ஹதீஸ் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கடலிலே ஒவ்வொரு நாள் மக்ரிபிலும் ஷைத்தான் சிம்மாசனத்தை அமைக்கின்றான். ஒவ்வொருவர்களும் அட்டெண்டன்ஸ் போடுகிறார்கள். நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ண. கடைசியில் இருக்கக்கூடிய அந்த குட்டி சாத்தான் அவன் கணவன் மனைவிக்கு மத்தியில் நான் பிரிவினையை ஏற்படுத்தினேன் என்று சொல்லும் போது அவனை அருகாமையில் அழைத்து அவனுடைய முதுகில் தட்டி, சபாஷ், இதுதான் எல்லா விஷயத்திற்கும் ஆணிவேறு என்று இப்லீஸ் அவர்களை பாராட்டுகின்றான் என்ற ஹதீஸை நாம் பார்க்கிறோம். இந்த சுஜூதுடைய விஷயத்தில் இந்த விஷயத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்.